கிராமங்களில் கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள நாகூர், பட்டினச்சேரி, நம்பியார் நகர், செருதூர், காமேஸ்வரம், விழுந்தமாவடி, வெள்ளப்பள்ளம் 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 3500 பைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோடை வெப்பம் தணிந்து பல பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தமிழகத்தில் வரும் 19, 20, 21ஆம் தேதி வரை கனமழை இருக்கும் என்றும், தமிழக கடலோர பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்ட பைபர் படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும், கடல் அலைகள் 1.5 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும் எனவும், கடல் நீரோட்டம் அதிக வேகத்தில் இருக்கும் எனவும், மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமங்களில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எச்சரிக்கை அறிவிப்புகள் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், நாகூர், செருதூர், காமேஸ்வரம், வெள்ளப்பள்ளம், சாமந்தம்பேட்டை, சம்பியார் நகர், கல்லார் 27 மீனவ கிராமங்களிலிருந்து 3500 பைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன்பிடி துறைமுகங்களில் படகுகள் வலையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அமலில் இருப்பதால் 1000 விசைப்படகுகள் செல்லாமல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.